அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் ஏன் ஸ்டைலில். அதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கிட்டேன், உப்பு போட்டுட்டேன், 2 ஸ்பூனு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் எதுக்கு போடுறோன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம போடுறோம். இதை பாருங்க, தண்ணி சூடு வந்துருச்சு. நான் நூடுல்ஸ் போடுறேன். நூடுல்ஸ் வந்து சும்மா 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அதை விட்டு நம்ம எடுத்துடணும் ஜல்தி, இல்லைன்னா குழஞ்சிட்டா நூடுல்ஸ் நல்லா இருக்காது. நூடுல்ஸ் அந்த பக்கம் கோச்சிட்ருக்கு, 5 மினிட்ஸில் இறக்கிடுவேன். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம செஞ்சுக்குவோம். 4 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், சின்ன சின்னதாக கட்டிங் பண்ண இஞ்சி போடுறேன். இது சின்ன சின்னதாக கட்டிங் பண்ண பூண்டு போடுறேன். வெங்காயம் போடுறேன் பாருங்கள், ஒரே ஒரு வெங்காயம் தான், சின்ன வெங்காயமாக போடுங்க. வெங்காயம் நிறையா போடக்கூடாது. இதில் நம்ம வந்து வெங்காயத்தாள் இருக்குல்ல, அதோட இது கொஞ்சம் போடுறோம். இது வந்து கீழே உள்ளது, அது போடுறோம். கொஞ்சம் போட்டுக்குவோம். இதில் பச்சை கலர் குடமிளகா, இது சிவப்பு கலர் குடமிளகா, இது மஞ்சள் கலர் குடமிளகா, இது வந்து முட்டைக்கோசு, இது கேரட்டு, இது பீன்ஸு. நான் எல்லாம் இதில் போடுவோம் ஒன்று ஒன்றா. இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். நல்லா மிளகுத்தூள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கருப்பும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து சில்லி சாஸ், மொளா சாஸ். இது வந்து டொமேட்டோ சாஸு. இந்த பாருங்க, இப்போ போடுறது வந்து மேல் பக்கம் உள்ளது, வெங்காயத்தாளில் இது மேல் பக்கம் உள்ளது. முன்ன போட்டது கொஞ்சம் கீழ் பக்கம் உள்ளது. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போடுறேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கணும். இந்த பாருங்க, வடிச்சிட்டேன் நான். இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டுங்க. ஆயில் போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு வந்து அந்த இது ஒட்டாமல் வரும், உங்களுக்கு நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும். இந்தமாரி ஃபோக்கு வச்சு இப்படி கிண்டிக்கங்க. இதை பாருங்க எப்படி ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. நம்ம நூடுல்ஸ் செய்யும் போது எப்பயும் கொஞ்சம் சட்டி வந்து பெருசாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நூடுல்ஸு ஒன்றுக்கு ஒன்று ஆகாமல் நல்லா இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம எடுத்துகிட்டு நம்ம முட்டை வேணுண்டா கூட மேலே வந்து கிண்டி நம்ம முட்டை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. வானான்றவங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம்.